நல்லா கம கமன்னு பெருமாள் கோயில் புளி சாதம் பண்ணலாமா? ஒரு பேனில் 6 ஸ்பூன் தனியாக சேர்த்து நல்லா செவக்க வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. அதே போல் 4 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து அதையும் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ரேஷியோவை 2 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் சீரகம், 3 ஸ்பூன் வெந்தயம் இதையும் நல்லா செவக்க வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இது வறுபட்டதுக்கு அப்புறமா 3 ஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்து அதையும் செவக்க வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது காரத்துக்கு ஏற்ப ஒரு 15-16 காஞ்ச மிளகாய் சேர்த்து அதையும் நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஆற வச்சு அரைச்சிக்கலாம். தாளிப்புக்கு பார்த்தீங்கன்னா நல்லா தாராளமாக எண்ணெய் விட்டு கடுகு, கடலைப்பருப்பு, அது கூட வேர்க்கடலை இதெல்லாம் போட்டு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சப்பொடி, கரைச்ச புளி எல்லாம் சேர்த்து உப்பையும் போட்டு நல்லா கொதிக்க விட்டு நல்லா சுண்ட வச்சு எடுத்துக்கோங்க. ஓரளவுக்கு சுண்டிடணும். காஞ்ச மிளகாவும் போட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு சுண்டி வந்ததுக்கப்புறமா அரைச்ச பொடியை கட்டி இல்லாமல் கலந்து நல்லா எண்ணெய் கக்கி வந்தது ஃபைனலாக ஒரு 50 கிராம் நல்லெண்ணையும் சேர்த்து நல்லா கலந்து இறக்கி வச்சுடுங்க. இப்போ சாதத்தை மஞ்சள் பொடி போட்டு வடித்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி திக்காயிடும். வடித்து வச்சதுக்கப்புறமா பச்சை கருவேப்பிலை நல்லெண்ணெயை கலந்துட்டு அதுக்கு மேலே இதை போட்டு சூப்பராக கிண்டி சர்வ் பண்ணிங்கன்னா